வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்கும் சுகாதாரம் முக்கியம்னு தெரியும். ஆனால் தினசரி ஒரு சின்ன ஹெல்தி பழக்கத்திலேயே நம்ம உடல்நிலையை முழுமையாக மாற்றலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இன்று நாம் ஒரு அற்புதமான இயற்கை மருந்தை பற்றி பேச போகிறோங்க. அது என்னென்னா வெள்ளை பூசணி ஜூஸ். 30 நாளில் வெறும் வயிற்றில் குடித்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. வெள்ளை பூசணி, இது ஆஷ்கார்ட்னு சொல்லுவாங்கங்க. இது நம் தமிழகத்தில் எல்லா காலத்துலேயுமே கிடைக்குங்க. ஆனால் பெரும்பாலும் அலட்சியம் செய்யப்படும் ஒரு அருமையான காய்கறினே சொல்லலாங்க. வாங்க, வீடியோவை பார்ப்பவங்க ஆரம்பிக்கிற நாள்லேருந்து முதல்ல 7 நாட்களுக்குள்ளே உடம்புல சுத்திகரிப்பு ஆரம்பமாகுங்க. வயிறு சுத்தமாகும், கழிவுகள் வெளியில் ஏறிடும், சிலருக்கு சிறிய மயக்கம், மந்தமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் இயற்கையான விஷயந்தாங்க. நம்ம உடம்பு டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றும் போது இந்த மாதிரி இருக்கலாங்க. ஸோ டாக்ஸின்ஸ்லாம் வெளியே அனுப்பும் போது ஆரம்பிக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதுவரை தொடர்ந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரைப்பை எரிச்சல், அமில கசிவு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அது தீர ஆரம்பிக்குங்க. தூக்கம், தரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்குங்க. காலையில் எழும்பும்போது நாமே லைட்டாக எனர்ஜிட்டாக உணர்க்க ஆரம்பிக்கிறோங்க. இப்போது சிலர் சருமத்தில் உள்ள க்ளோவையும் கவனிக்கலாங்க. ஏன்னா வெள்ளை பூசணி ஜூஸ் உடம்புல உள்ள வெப்பத்தெல்லாம், மன அழுத்தத்தை குறைக்குங்க. அதனால் நம்ம ஸ்கின்னு க்ளோவாக ஆரம்பிக்குதுங்க. இதனால் மனநிலையும் பேலன்ஸ் ஆகும். யோகிஸ் கூட இதை தாங்க காரணமாக சொல்லுவாங்க. மௌனமும் அமைதியும் அதிகமாக வரும்னு சொல்லலாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முழு மாற்றம் உடலும் மனமும் இருக்குங்க. 30 நாள் இதை தொடர்ந்து வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா மெட்டபாலிசம் அதிகரிக்கும். வெயிட் லாஸ் தேடுறவங்க இது ஒரு நல்ல நேச்சுரல் சப்போர்ட்டாக இருக்கலாங்க. பாடசாலையிலையும் வேலை இடத்துலையும் ஃபோக்கஸ் கூடுங்க. உடல் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது எல்லாம் இயற்கையானதுங்க, எந்த கெமிக்கலும் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு சில விதிமுறைகளும் இருக்குது. வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கும்போது காலையில் வெறும் வயிற்றில் மட்டும்தான் குடிக்கணும். அதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. லெமன் கூட சேர்க்கக்கூடாதுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டு தான் குடிக்கணும். முக்கியமாக ஜூஸ் குடித்ததும் 1 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் தான் இருக்கணும் ஜூஸ் குடிச்சிட்டு. நீங்களும் இந்த 30 நாள் சவாலில் சேர்றீங்களா? கமெண்டில் எஸ்ன்னு போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. சந்திப்போம் அடுத்த ஆரோக்கியமான வீடியோவில்.